சென்னை ஹைகோர்ட் மற்றும் மதுரை கிளை ஹைகோர்ட் ஆகியவற்றில் தமிழை வழக்காடும் மொழியாக நடைமுறைப்படுத்த கோரி தமிழகம் முழுவதும் வக்கீல்கள் ஒருநாள் கோர்ட் புறக்கணிப்பில் ஈடுபட்டனர். சென்னை வக்கீல்கள் சங்கமும் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி வக்கீல்கள் கூட்டமைப்பும் இணைந்து இந்த போராட்டத்தை நடத்தின. மேலும் இக்கோரிக்கையை வலியுறுத்தி மதுரை ஹைகோர்ட் கிளையில் 10வது நாளாகவும் சென்னை ஹைகோர்ட்டில் 2வது நாளாகவும் காலவரையற்ற உண்ணாவிரத போராட்டம் தொடர்ந்தது. போராட்டத்தில் ஈடுபட்ட வக்கீல்களை தமிழக காங்கிரஸ் தலைவர் KV தங்கபாலு மற்றும் திருநாவுக்கரசு, பழநெடுமாறன் உள்ளிட்ட அரசியல் கட்சித் தலைவர்கள் சந்தித்து உண்ணாவிரதத்தை கைவிடுமாறு கேட்டுக் கொண்டனர். ஹைகோர்ட்டில் தமிழை வழக்கு மொழியாக ஆக்க மத்திய அரசிடம் வலியுறுத்தப்படும் என்று தமிழக காங்கிரஸ் தலைவர் தங்கபாலு கூறினார். உயர்நீதிமன்றம், கிளை நீதிமன்றங்கள், தமிழகத்தின் அனைத்து நீதிமன்றங்களிலும் தமிழ் வழக்கு மொழியாக வேண்டும் என்பதை தமிழ்நாடு காங்கிரஸ் ஆதரிக்கிறது. இந்த கொள்கை முடிவை தமிழகத்தில் நிறைவேற்றுவதற்காக தமிழ்நாடு காங்கிரஸ் மத்திய அரசோடு, மாநில அரசோடு பேசும், உரிய நடவடிக்கை எடுத்து தமிழ் வழக்கு மொழியாக வருவதற்கான அனைத்து முயற்சிகளையும் தமிழக காங்கிரஸ் தலைமை ஏற்பாடு செய்யும் என்பதை இங்கே அன்போடு தெரிவிக்கிறேன். ஹைகோர்ட்டில் தமிழில் வாதாடுவதால் எந்த பிரச்சனையும் இல்லை என்றும் வக்கீல்கள் தமிழில் வாதாடலாம் என்று நீதிபதிகள் உறுதியளித்ததாகவும் சென்னை வக்கீல்கள் சங்க தலைவர் பால் கனகராஜ் கூறினார். இங்குள்ள நீதியரசர்கள் நேற்றைய தினம் இங்கு வழக்கு மொழி தமிழ் மொழியை எந்த ஒரு வழக்கறிஞரும் நீதிமன்றத்தில் பேசினால் அதை எதிர்க்க மாட்டோம், அவர்கள் பேசலாம் என்று எங்களிடம் தகவல் தெரிவித்திருக்கிறார்கள். இந்த சூழ்நிலையிலே இன்று நாங்கள் இந்த போராட்டத்தை நடத்திக் கொண்டிருக்கிறோம். நிச்சயமாக தமிழக அரசு உடனடியாக தலையிட்டு அந்த ஜனாதிபதியின் கையொப்பம் பெறுவதற்கு ஆவணம் செய்ய வேண்டும். மத்திய அரசு இதில் கவனம் செலுத்தி வழக்கின் கோரிக்கையை நிறைவேற்ற வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கை. இந்த கோர்ட் புறக்கணிப்பால் சென்னை, மதுரை ஹைகோர்ட்டுகள் மற்றும் தமிழகம் முழுவதும் உள்ள பல்வேறு கோர்ட்டுகளில் பணிகள் முழுமையாக பாதிக்கப்பட்டன.